குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் தமிழில் அலகிடுதல், அதாவது அலகிட்டு வாய்ப்பாடு தருகன்றது ஒரு 3 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க 10th ஸ்டூடெண்ட்க்கு. 9th வரும். அது மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிசி டெட்டு பிஓ டிஓ எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே 2 மார்க் கூட கேட்கலாம். சரி, இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? ஆல்ரெடி ஸ்கூலில் எல்லாரும் தரவாக படித்தது தான், மறந்துருப்பீங்க. சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட்டு ரீகால் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் 1 மார்க் 1 or 2 மார்க்ஸ் வாங்கலாம். ஓகேவா டீச்சர்ஸ்? இதில் ஃபஸ்ட்டு அலகிடுதலுக்கு இந்த வாய்ப்பாடு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் பிரிப்பாங்க, சீர் அசை அப்படின்னு பிரிப்பாங்க. சரியா? இதில் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர். சரியா? 4 அசை சீர்லாம் இருக்குது, நம்மளுக்கு அது கொடுக்கல. நம்மளுக்கு இப்போதைக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் மூவசை சீரில் காய் சீர் கனி சீர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓரசை சீர். ஓரசை சீர்னால் ஒரே ஒரு சீர் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஈரசை சீர்னால் 2, மூவசைனா 3. மூவசை சீர்லேயே 2 இருக்குது, காய் சீர் கனி சீர். சரியா? இதில் ஓரசை சீர்னால் மேக்சிமம் நம்மளுக்கு திருவள்ளுவர் எழுதிய ஒவ்வொரு குறள்லையுமே எத்தனை சீர் இருக்கும்? 7. 7வது சீரில் முடியக்கூடியது தான் ஓரசை சீராக தான் இருக்கும். சரியா? அதான் ஓரசை சீரில் 4 கொடுத்துருக்காங்க. நேர், நிறை, நேர்பு, நிறைவு. நேர், நிறை, நேர்பு, நிறைவு. அதாவது கடைசியில் ஒரே ஒரு எழுத்துல அது நேர், நிறை, நேர்பு, நிறைவு. பூனா ஒன்றுமே இல்லை. குசுடு துபுரு எழுத்துக்களில் கு, சு, டு, து, பு, ரு எல்லாமே ஊ உச்சரிப்பில் முடியும். சரியா? இந்த குசுடு துபுரு எழுத்துக்களில் முடிஞ்சுச்சுன்னா அதை நான் பிரிக்கும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த வாய்ப்பாடை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாள், மலர், காசு, பிறப்பு. நாள், மலர், காசு, பிறப்பு. நாள், மலர், காசு, பிறப்பு. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர். இப்போ இந்த ஆர்டரில் வர ஓரசை சீர்னாலே நேர், நிறை, நேர்பு, நிறைவு. சொல்லி பாருங்கள். நேர், நிறை, நேர்பு, நிறைவு. நாள், மலர், காசு, பிறப்பு. இப்படி ஸ்பீடாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களை மறக்காது. சரியா? நேர், நேர், நிறை, நேர்பு, நிறைவு. நாள், மலர், காசு, பிறப்பு. ஓகேவா? இது ஓரசை சீர் முடிஞ்சிச்சு. ஈரசை சீரில் ஒன்றுமே இல்லை, 4 தான். நேர், நேர், தேய்மா. நிறை, நேர், புளிமா. இந்த 2 மட்டும். நேர், நேர், தேய்மா. நிறை, நேர், புளிமா. தேய்மா, புளிமா. தேய்மா, புளிமா. ஃபஸ்ட்டு ஓரசை சீரை விட்டுருங்க. 2வது ஈரசை சீரில் தேய்மா, புளிமா. கருவிலம், கூவிலம். காக்கு பிறகு தான் கூ வரும். சரியா? அதனால் இந்த கருவிலம் கூவிலம் சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. காக்கு பிறகு தான் கூவே வரும். சரியா? கருவிலம், கூவிலம். தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம். தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம். சரியா? இங்கே பார். நேர், நேர், தேமா. நிறை, நேர், புளிமா. நேர், நேர், தேமா. நிறை, நேர், புளிமா. நிறை, நிறை, கருவிலம். நிறை, நிறை, கருவிலம். நேர், நிறை, கூவிலம். இதை படித்து வச்சுக்கோ. நேர், நேர், தேமா. அதே 3வது நிறை, நேர், நிறை, நிறை, கருவிலம். ஓகேவா? இந்த 2 பார்த்துக்கோங்க. நேர், நேர், தேமா. நிறை, நிறை, கருவிலம். அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நிறை, நேர், புளிமா. நேர், நிறை, கூவிலம். உங்களுக்கு எந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கோ அந்த இது ஞாபகத்தில் வச்சுருக்க மாதிரி ஏதாவது சின்ன ட்ரிக் வச்சுக்கோங்க. அப்போ நேர், நேர் வந்தால் தேமா. நேர், நேர், தேமா. நிறை, நேர், புளிமா. நிறை, நிறை, கருவிலம். நேர், நிறை, கூவிலம். அதாவது 1, 3 மேக்ஸிமம் ஒரே ஆர்டரில் வரும். 2, 4 அடுத்த ஆர்டர். நிறை, நேர், புளிமா. நேர், நிறை, கூவிலம். தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம். ஓகேவா? தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம். இந்த பக்கம் நேர், நேர், தேமா. நிறை, நேர், புளிமா. நிறை, நிறை, கருவிலம். நேர், நிறை, கூவிலம். ஓகேவா? ஓரசை சீர், ஈரசை சீர். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவசை சீரில் 2 இருக்குன்னு சொன்னேன். ஒன்று காய் சீர், அதாவது 3வது சீரில் எல்லாமே நேர், 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 நேர். சரியா? நேர், 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 நேர். நேர் வச்சு முடிஞ்சிச்சுன்னா காய் சீர். ஓகேவா? அதே இது பாருங்கள். நிறை, 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 நிறை. நிறை வச்சு முடிஞ்சிச்சுன்னா கனி சீர். எல்லாமே கனியில் முடியும். இந்த 4 தான்
பேசிக். சரியா? நேர் நேர் இந்த இது தரவாக படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு காய் சீர் மூவசி சீரில் காயோ கனியோ எது வந்தாலும் கரெக்டாக எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை குவிலம். இதே ஆர்டர் தான் இங்கே கொடுத்துருப்பேன் பாரு. நேர் நேர் நேர். மூணாவது நேர் வந்தால் தேமாங்காய். இங்கே தேமா பார்த்தோம்ங்களா? இங்கே மூணாவது எல்லாமே நேரில் முடிஞ்சால் தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். ஓகேவா? ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கனிசீர். கனிசீரும் இது மூவசை சீர் தான். இதுலேயும் அதே ஆர்டர் தான். மூன்றாவது வந்து எல்லாமே நிறையில் முடிஞ்சிச்சுன்னா நேர் நேர் நிறை, நிறை 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 நேர் நிறை, நிறை நிறை நிறை, நேர் நிறை நிறை. நிறையில் முடிஞ்ச எல்லாம் கனி. தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. ஓகேவா? இதை தரவாக படிச்சுக்கோங்க. இது படித்தாதான் நம்ம அடுத்த குரலுக்குள்ள போய் அந்த குரலை எப்படி அசை வழியாக சீர் வழியாக பிரித்து எழுத முடியும் பார்க்கலாம். சரியா? இதை முதல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க.